ஏன்னா நிஜமாவே அது என்கிட்ட இல்லை என்று கிண்டலாக பேசினார் கேசவன். சார், நான் முதல்ல சொன்னதை நீங்கள் கவனிக்கலையா? நான் உங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கேன். ஹரிஷ் அழுத்தமாக கூற, இதை என்ன நம்ப சொல்கிறியா? உன்னோட வயசு, என் அனுபவம், டாப் 10 ஆர்கனைசேஷன் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எதுக்காக ஒன்று அனுப்பியிருக்காங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் மீண்டும் நம்பாமல் பேச, உங்கள் பேத்தி மோனிஷா என் கூட தான் வந்திருக்கான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் ஹரிஷ். ஒரு நிமிடம் அந்த இடமே அமைதியில் மூழ்க திடீரென கோபத்துடன் நிமிர்ந்த கேசவன், நீ என்ன சொல்ற? என் பேத்தி என்ன பண்ண? அவ தலையில் இருக்கிற ஒரு முடியத்தோட நினைச்சா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று அந்த நிலையிலும் ஒரு சிறுத்தை போல சீறினார். இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க என்ன ஹரிஷ் ஏதோ சொல்ல வர, என் பேத்தியோட பேரை சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணணும்னு நினைக்காத. என்ன நடந்தாலும் அந்த கன்சாலிடேஷன் ஃபார்முலா பற்றின எந்த விஷயத்தையும் என்கிட்ட இருந்து வாங்க முடியாது என்றவர் கோபத்துடன் அந்த சங்கிலிகளை அசைக்க முயற்சிக்க அது ஒன்றோடொன்று உரசி பயங்கரமாக சத்தம் எழுந்தது. அவை ரொம்ப இறுக்கமாக கட்டப்பட்டு இருந்ததால் அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. அச்சோ, அவசரப்படாதீங்க சார், இந்த சத்தம் வெளியில் கேட்டால் யாராவது வந்துடுவாங்க, அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் மாட்டிக்குவோம் என்று அவரை அமைதிப்படுத்திய ஹரிஷ், இந்த குடும்பமே இப்படி தான் போல, எதுக்கெடுத்தால் அவசரம், இவரும் அந்த மோனிஷா மாதிரியே தான் அவசர குடுக்கியா இருக்காரு என்று மனதிற்குள் சலித்து கொண்டான். இங்கே பாரு, உன்னை லாஸ்ட்டாக வார்ன் பண்ணுறேன். என்னால் இங்கிருந்து தப்பிச்சு வர முடியாட்டியும் மோனிஷாவுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா என்னோட அமைப்பை சேர்ந்தவங்க உன்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவாங்க. கேசவன் மிரட்ட, ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பேத்தியை நான் எதுவுமே பண்ண போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் அவள் ஹெல்ப் கேட்டதுனால தான் நான் உங்களை பார்க்கவே வந்தேன். அப்புறம் என்ன நடந்தாலும் உங்கள் அமைப்பை சேர்ந்தவங்களோட விரல் நுனி கூட என் மேலே படாது என்று உறுதியான தோணியில் சொன்னான் ஹரிஷ். அவர் நம்பிக்கை இல்லாமல் அவனை பார்க்க, இதை பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்ற ஹரிஷ் விக்டர் கொடுத்த இன்ஃபினிட்டி சிம்பல் போட்ட ஐடி கார்டை எடுத்து காண்பித்தான். இது 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 எப்படி உன்கிட்ட? அப்போ நீ தான் சென்னை பிரான்ச்சோட அந்த நியூ ஹெட்டா என்று கண்கள் விரிய கேட்டவரை புன்னகையுடன் பார்த்தான் ஹரிஷ். அவன் வைத்திருந்த இன்ஃபினிட்டி பார்மாசிட்டிகல்ஸ் ஐடி மிரியட்ஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக வழங்கப்படுவது. அதிலும் அந்த ஐடியின் கலரை வைத்து அவர்கள் எந்த பதவியில் இருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இது அவர்களுக்குள்ளாக இருக்கும் சீக்ரெட் கோடு. ஹரிஷிடமிருந்த ஐடி கார்டு பிரான்ச் ஹெட்டுகளுக்கு கொடுப்பது. அதை வைத்துதான் அவர் கண்டுபிடித்தார். சென்னை பிரான்ச்சுக்கு புதிய ஹெட் நியமிக்கப்பட்டதை அவர் கேள்விப்பட்டிருந்தாலும் பிஸியாக இருந்ததால் அவரால் நேரில் போய் சந்திக்க முடியவில்லை. அது ஹரிஷ் தான் என்று தெரிந்தவுடன் அவரால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. இவ்வளவு வயது குறைவான ஒருவனை அவர் எதிர்பார்க்கவில்லை. அப்பாடா, ஒரு வழியா இப்போவாது புரிஞ்சிட்டிங்களே. ஆமாம், நான் தான் அந்த ஹெட்டு. அப்புறம் நானும் விக்டரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, அன்றைக்கி குமரன் குடும்பத்தில் ஏலம் நடந்தப்போ உங்கள் உயிரை காப்பாற்றினது நான் தான். ஆனால் நீங்கள் மயக்கத்தில் இருந்ததுனால என் முகத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என் மேலே சந்தேகம் இருந்தால் இதையும் பாருங்கள் என்றபடி ஹரிஷ் இன்னொரு பொருளை எடுத்து காண்பிக்க கேசவனின் முகம் வாழ்க்கையின் உச்சக்கட்ட அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது. அதை பார்த்து முகமெல்லாம் வேர்க்க நம்ப முடியாத பயத்துடன் கூறிய கேசவன், இந்த இன்ஃபினிட்டி பெண்டன்ட் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு என்று கேட்டார். இது என்னோட குரு என்கிட்ட கொடுத்தாரு. இப்போ உங்களால் என்ன நம்ப முடியுதா? ஹரிஷ் கேட்க கேசவன் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. இந்த பெண்டன்ட் எங்களோட டெப்டி லீடர், அதாவது துணைத் தலைவரோட அடையாளம். இது உங்ககிட்ட இருக்குன்னா அதுக்கான மரியாதையை நான் கொடுத்தாகணும். உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் துணைத் தலைவரே என்று சம்பிரதாயமாக பேசிய அவர் குனிந்து மரியாதையுடன் அவனை வணங்க முயற்சித்தார். ஐயோ, இதெல்லாம் செய்யாதீங்க, நான் தான் சொன்னேன்ல இது என்னோட குருவுக்கு சொந்தமானதுன்னு, அதனால் நீங்கள் என்னை ஹரிஷ்னே கூப்பிடுங்க என்றவன் அந்த ஐடி கார்டையும் பெண்டன்ட்டையும் தன் பாக்கெட்டில் பத்திரமாக வைத்து கொண்டான். இப்போ என்னை நம்பி வருவீங்கள்ல, இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாது அவசரமாக சொன்ன ஹரிஷ் தன்னுடைய நைட் டாகர் கத்தியை வைத்து அந்த இரும்பு சங்கிலிகளை நொடியில் வெட்டினான். சாரி ஹரிஷ், இப்போ தான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பேத்தி உன்னை பற்றி சொன்னான். நான் கூட உன்னை சந்திக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஆனால் இது இப்படி நடக்க வேண்டியிருந்திருக்கு. அப்புறம் அன்னைக்கு என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி என்றவர் லேசாக சிரித்துவிட்டு, இப்போ திரும்பவும் நீ தான் உயிரை காப்பாற்றியிருக்க, அதுக்கும் சேர்த்து தேங்க்ஸ் என்றார். ஓகே சார், அதெல்லாம் நம்ம வெளியே போய் பேசிக்கலாம். மோனிஷா நமக்காக வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ரொம்ப லேட் பண்ணக்கூடாது. உங்களால் எந்திரிச்சு நிற்க முடியுமா கேட்டபடி அவர் எழுந்து நிற்க உதவினான் ஹரிஷ். இல்லை ஹரிஷ், என்னால் உங்கூட வர முடியும்னு தோணலை. டாப் 10 ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க எனக்கு தசை முடக்கு டேப்லெட் கொடுத்து கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சுட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு எதிராக என் சக்தியை பயன்படுத்த மாட்டேன்னு நினச்சாங்க. இப்போ என் உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது, என்னால் எழுந்து நிற்கக்கூட முடியல சொன்ன கேசவன் மனமுடைந்து போய் அப்படியே அந்த தூணில் சரிந்து உட்கார்ந்தார். பேசும்போதே அவருக்கு மூச்சு வாங்கியது. அதை கேட்டதும் ஹரிஷுக்கு அந்த டாப் 10 ஆர்கனைசேஷன் மீது கோபம் வந்தது. எனது தசை முடக்க மாத்திரையா?
அதுவும் இவ்வளோ வயசானவருக்கா? குறிப்பிட்ட அளவை விட ஒரு துளி அதிகமாக போனால் கூட இவருக்கு பேரலிசிஸ் வந்துருமே. அதுக்கப்புறம் இவரோட ஒரு பக்கம் நிரந்தரமாக செயலிழந்து போயிடும். எப்படி இவ்வளோ இரக்கம் இல்லாமல் இருக்காங்க என்ற ஹரீஷின் மனதில் அவர்கள் மீதான எண்ணம் இன்னும் கீழ் இறங்கியது. ஹரீஷ், இதுக்கு மேலே என்னை உன்னால் காப்பாற்ற முடியாது. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு உதவியை மட்டும் கேட்பேன். கண்டிப்பாக நீ அதுக்கு மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. கேசவன் கெஞ்சுவதை போல கேட்க, நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் சார், ஆனால் அதுக்கு அவசியம் இல்லை. அப்புறம் உங்களுக்காக அவங்க பேத்தியெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது. இந்த கொஞ்ச நாள் அவளை சமாளிக்கவே எனக்கு போதுன்னு இருக்கு பதில் சொன்ன ஹரீஷ் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு டேப்லெட் டப்பாவை எடுத்தான். அதில் சிவப்பு கலரில் இருந்த ஒரு மாத்திரையை தனியாக பிரித்தவன், இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்க சார். இது உங்கள் உடம்புல இருக்கிற அந்த தசை முடுக்கு டேப்லெட்டோட நெகட்டிவ் எஃபெக்டை அழிச்சிரும். உங்களோட சக்தியும் வலிமையும் திரும்ப கிடைச்சிரும். இது இந்த மாதிரி விஷமுறிக்காகவே ஸ்பெஷலாக ரெடி பண்ணப்பட்ட ஒரு டேப்லெட். சொல்லிக்கொண்டே அவருடைய கையில் அதை வைத்தான். கேசவன் ஹரிஷை ஏதோ ஒரு அதிசய பொருளை போல பார்த்தான். இவன் என்ன மேஜிக் மேனா? அவனோட பாக்கெட்டில் இருந்து ஒன்றொன்னா எடுத்து நம்மளை அதிர்ச்சி அடைய வைக்கிறான். இவன்கிட்ட இல்லாத விஷயமே இருக்காது போலையே என நினைத்தவர், தம்பி உன் நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. ஆனால் இந்த தசை முடுக்க மாத்திரையை உருவாக்குனது சென்ட்ரல் ஹீலிங் அகாடமியை சேர்ந்த ஒரு இன்டெலிஜென்ட்டான ப்ரொஃபஸர். அவரோட கலவை எப்போவுமே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதை யாராலையும் முறியடிக்க முடியாது என்று ஒரு பெரும் மூச்சுடன் கூறினார். என்னை நம்புங்க சார், கண்டிப்பாக அது வேலை செய்யும். ஹரீஷ் சிரித்துக்கொண்டே நம்பிக்கையுடன் சொல்ல, அவனை ஒரு முறை ஆழமாக பார்த்தவர், சரி இதுக்கு மேலே மோசமாக போகிறதுக்கு என் உடம்புல எதுவுமே இல்லை, உனக்காக இதை சாப்பிட்றேன். ஆனால் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இது வேலை செய்யாது. அதனால் உன்னை யாராவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்து வெளியே போயிடணும், ஓகேவா என்றவர் அந்த மாத்திரை விழுங்குவதற்கு முன்னால் கண்களை மூடி எதையோ நினைத்து கொண்டார். பின்பு ஒரே வினாடியில் அதை வாயில் போட்டு விழுங்கினார். சார், உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் நிறைய சிரமங்களை சந்தித்தேன். யார் யார் கூடவோ சண்டெல்லாம் வேற போட்டேன். ஒரு வழியாக இவ்வளோ தூரம் வந்துட்டேன். கண்டிப்பாக வெறும் கையோடு திரும்பி போக மாட்டேன். சப்போஸ் அப்படி நடந்தால் உங்கள் பேத்தியே என்னை சும்மா விட மாட்டா. ஹரீஷ் சொல்லி கொண்டிருக்கும் போதே கேசவன் தன் உடம்பில் சொல்ல முடியாத ஒரு ஆற்றலை உணர்ந்தார். அவருடைய உடம்பில் எலும்புகள் அசையும் சத்தம் வெளியில் கேட்டது. அதை கேட்டு புருவத்தை சுழித்த ஹரீஷ், இந்த வயசுலேயும் ரொம்ப பலசாலியாக தான் இருப்பார் போல, இல்லாட்டி எலும்புகளோட சத்தம் இந்த அளவுக்கு கேட்காது. அதனால தான் இவருக்கு தசை முடுக்கு மாத்திரையை கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி இந்த இரும்பு சங்கிலிகளால் இவரை பிடிச்சு வச்சிருக்க முடியாது. அதெல்லாம் இப்போவோ நொறுங்கி போயிருக்கும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். சில நிமிடங்களுக்கு பிறகு கண்களை திறந்த கேசவன் இளைஞனின் உற்சாகத்தோடு தரையில் இருந்து துள்ளி குதித்து எழுந்தார். மிரியட்ஸின் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவர் மீண்டும் அவருடைய பலத்திற்கு திரும்பியது போல இருந்தது. உனக்கு எப்படி நன்றி சொல்லுதுனே தெரியல. என் உயிரை ஒரு தடவை இல்லை 2 தடவை நீ காப்பாற்றியிருக்க. என் வாழ்நாள் முழுக்க நிச்சயமா இதை நான் மறக்க மாட்டேன். இனிமேல் உனக்கு எப்போ எந்த உதவி தேவைனாலும் தயங்காம நான் செய்வேன் என்று கேசவன் ஹரிஷை அன்போடு அணைத்து கொண்டார். அதெல்லாம் பரவாயில்ல சார், இதுக்கு மேலேயும் லேட் பண்ணால் கண்டிப்பாக விடிஞ்சிரும், நாம் போகலாம் ஹரிஷ் சொல்ல சந்தோஷமாக சிரித்த கேசவன், ஆமாம் என் பேத்தி வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பா என்று கூறியபடி அவன் பின்னால் ஏணியில் ஏறினார். அந்த ஷெல்ஃபுக்கு பக்கத்தில் கன்னத்தில் கை வைத்து கவலையோடு உட்கார்ந்திருந்த மோனிஷா திடீரென்று தரையில் இருந்த டைல்ஸ் நகரவும் அதிர்ச்சியோடு பார்த்தாள். அதிலிருந்து முதலில் ஹரிஷின் தலை வெளியே வர நெஞ்சில் கை வைத்து பெரு மூச்சு விட்டவள் பின்னாலேயே அவளுடைய தாத்தாவும் வருவதை பார்த்து உற்சாகத்தோடு எழுந்து அவரிடம் ஓடினாள். தாத்தா, நான் இனிமேல் உங்களை பார்க்கவே முடியாதுன்னு பயந்துட்டேன். கண்களில் கண்ணீர் வழிய சொன்னவள் அவரை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். எதுக்கு குட்டிமா அழுகிற? அதான் தாத்தா வந்துட்டேன்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அவளுடைய கண்ணீரை துடைத்தபடி சொன்னவர் பேத்தியின் தலையை ஆதரவாக தடவி கொடுத்தார். ஃபைனலாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த அழகான தருணத்தை கெடுக்கிறதுக்கு எனக்கு மனசில் தான். பட் நாம் இன்னும் ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் இருக்கோம். லைப்ரரியோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா மாட்டிக்குவோம். அதனால் ஹரீஷ் அங்கிருந்த ஷெல்ஃபில் சாய்ந்தபடி சொல்ல, ஹரீஷ் சொல்கிறதும் சரிதான் மோனி, நாம் உடனே இங்கிருந்து கிளம்பலாம் சொன்ன கேசவன் மோனிஷாவின் கையை பிடித்தார். அவர்கள் 3 பேரும் வெளியே செல்ல முயற்சிக்க அப்போதுதான் லைப்ரரியின் கதவு பூட்டப்பட்டிருப்பது ஹரீஷிற்கு ஞாபகம் வந்தது. இதை மறந்துட்டேன் பாருங்க, முன்கதவு வழியாக நம்ம போக முடியாது. இருங்க ஒரு நிமிஷம் வரேன், கண்டிப்பாக இங்கே ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும் சொல்லியபடி லைப்ரரியை சுற்றி கண்களை ஓட்டியவன் ஒரு ஜன்னல் மட்டும் வித்தியாசமாக இருக்க அதுதான் எமர்ஜென்சி எக்ஸிட் என்பதை புரிந்து கொண்டான். வாங்க போகலாம் என்று சொல்லியபடி அந்த ஜன்னல் பக்கத்தில் சென்றவன் அதன் கதவை பிடித்து இழுக்க ரொம்ப இறுக்கமாக இருந்த அந்த கதவு ஒரு வழியாக திறந்தது. கவனமாக இருங்க, எந்த பில்டிங் கிட்டேயும் போயிடாதீங்க, அங்கெல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கும், இந்த இருட்டிலேயே மறைஞ்சு ஓடுங்க என்று சொல்லியபடி அவர்கள் இருவரையும் வெளியே அனுப்பிவிட்டு தானும் குதித்தான். அவன் சொன்னது போலவே செய்தவர்கள் நிற்காமல் ஓடத் தொடங்கினார்கள். காலேஜை விட்டு கொஞ்ச தூரம் வெளியே வந்த பிறகு திரும்பி பார்த்தவர்கள் தங்களை யாரும் துரத்தாததைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இப்போதைக்கு நாம் பாதுகாப்பாக தான் இருக்கோம், ஆனால் இன்னொரு தடவை இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க கேசவன் சார்,
ரொம்ப பாதுகாப்பான இடத்துல மறைஞ்சிக்கோங்க. டாப் 10 ஆர்கனைசேஷன் சேர்ந்த யாரும் உங்களை கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருங்க என தாழ்ந்த குரலில் அவரை எச்சரித்தான் ஹரிஷ். நிச்சயமாக ஹரிஷ், இன்னொரு தடவை அவங்க கிட்ட நான் மாட்டினா அதே இடத்துல என்னை கொன்றுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தலையாட்டிய கேசவன், நீயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹரிஷ். என்னை காப்பாற்றினது நீதான்னு தெரிஞ்சா அவங்க சும்மா விட மாட்டாங்க என்று கவலையுடன் கூறினார். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க சொன்ன ஹரிஷ் மோனிஷாவை பார்த்து, மோனிஷா, நான் உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன். உன் தாத்தாவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனி அவரை பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு என்றான். ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ். அது தவிர வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. மோனிஷா நன்றியுடன் சொல்ல, இப்படியே மாற்றி மாற்றி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தா உன் தாத்தாவை அங்கே காணுன்னு கண்டுபிடிச்சு நம்மளை தேடி வந்துடுவாங்க. இதுக்கு மேலே என்னோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பார்த்து பத்திரமா போங்க என்றான் ஹரிஷ். இப்போதைக்கு ஒரு கடமையைத்தான் முடித்திருக்கிறான். இன்னும் அக்ஷராவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து கிளம்ப நினைத்தான். அவன் ஏதோ அவசரத்தில் இருப்பதை புரிந்து கொண்ட கேசவன், இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹரிஷ், உனக்கு வேற ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு எனக்கு புரியுது, நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்கிறோம் கேசவன் தைரியமாக சொல்ல, ஹரிஷும் அவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அந்த வழியாக வந்த பஸ்ஸை நிறுத்தி ஏறிய ஹரிஷ் அது பாதி வழியை கடந்திருந்த போது திடீரென தன் தலையில் அடித்து கொண்டான். ச்சே, நான் ஒரு பைத்தியம். கேசவன் சார் கிட்ட அந்த கன்சோலிடேஷன் ஃபார்முலாவை பற்றி கேட்க மறந்துட்டேன். லைப்ரரியோட அண்டர் கிரவுண்டில் இருந்தப்போ அவர் பேசினதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு அதை பற்றின ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. அதை பற்றி மறக்காமல் கேட்டிருந்தா அதோட ரகசியத்தை எப்படியாவது தெரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். மனதிற்குள் புலம்பியவன் அவன் வந்த பஸ் ஸ்டாண்டிற்குள் நுழையவும் அதிலிருந்து இறங்கினான். அப்போது சரியாக அவருடைய போன் அடிக்க அதில் விக்டரின் பெயர் வந்தது. திடீரென விக்டர் அழைக்கவும் ஹரிஷ் குழப்பத்துடன் போனை பார்த்தான். இந்த நேரத்தில் விக்டர் எதுக்கு கால் பண்ணுறான்? ஒருவேளை கேசவன் சாரை நம்ம காப்பாற்றினது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் கூப்பிட்றான்னு நினைக்கிறேன் நினைத்த ஹரிஷ் போனை அட்டன் செய்து காதில் வைத்தான். சொல்லு விக்டர், இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க, எதுவும் முக்கியமான விஷயமா? ஹரிஷ் கேட்க மறுமுனையில் விக்டரின் குரல் பதட்டத்துடன் ஒலித்தது. ஹரிஷ், இங்கே ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. உங்ககிட்ட ஏதாவது ஆளுங்க இருந்தால் உடனே அனுப்பி வை, ரொம்ப எமர்ஜென்சி என விக்டர் சொல்ல, விக்டர் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு, நிதானமாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, அப்போதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்றான். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம அமைப்போட சுப்ரீம் கமாண்டர், அதாவது நம்ம எல்லாருக்குமான தலைவர், சென்னைக்கு வர்றதுக்காக தனியாக கிளம்புனாரு. நாங்களும் கூட வரலாம்னு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பட் சில காரணங்களால் அவர் தனியாக தான் போவேன்னு பிடிவாதமாக கிளம்புனாரு. திடீர்னு நேற்று அவர்கிட்ட இருந்து 2-3 தடவை ஆபத்துக்கான எமர்ஜென்சி சிக்னல் கிடச்சிது. அந்த சிக்னல் காட்டின லொக்கேஷனை கண்டுபிடிச்சு பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆளுங்களை அந்த இடத்துக்கு போய் பார்க்க சொன்னோம். ஆனால் அங்கே சண்டை நடந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்லை. எங்கள் எல்லாருக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த பிரச்சனை எவ்வளோ சீரியஸ்னு உனக்கு புரியுதுல்ல? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.